அனைவருக்கும் வணக்கம். சரி, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெஸ்ட் 13 டோபாலஜிலேருந்து கேட்டிருந்தோம். ஸோ அதோட ஆன்சரை நம்ம என்ன செஞ்சிடலாம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், லெட் எக்ஸ் பி எ செட் இஃப் தி டோபாலஜி ஆஃப் எக்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எக்ஸ் அண்ட் பை ஒன்லி இஸ் கால்ட். ஸோ 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் இன் டிஸ்கிரீட் டோபாலஜி. இது ஆல்ரெடி நோட்ஸில் கொடுத்துருந்து. அந்த டோபாலஜியில் எக்ஸும் பையும் ஹோல் செட்டு எக்ஸும் எம்டி செட்டு மட்டும் கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா அந்த டோபாலஜி வந்து இன்டிஸ்கிரீட் டோபாலஜி ஆர் ட்ரிவியல் டோபாலஜி. ஸோ இல்லை எல்லா சப்செட்டுமே வந்து அது டோபாலஜி ஃபார்ம் பண்ணால் அது டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் ஸ்கிரிப்ட் பி இஸ் ஏ பேசிஸ் ஃபார் தி டோபாலஜி ஆஃப் எக்ஸ், then the collection script b y equal to set of all b intersection y such that b belongs to script b is a basis for. இது எதோட பேசிஸ்னா இது வந்து subspace topology on y. ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். is a subspace topology on y. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா தேர்ட் கொஸ்டின், let y be a subspace of x, let a be a subset of y, let a closure denote the closure of a in x, then the closure of a in y equals. ஸோ எதுக்கு ஈக்குவல்னா 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. ஆன்சர் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், ஏ க்ளோசர் இன்டர்செக்ஷன் ஒய். ஒய் வந்து எதுக்கு சப்செட்டு, எக்ஸுக்கு. ஏ வந்து சப்செட் ஆஃப் ஒய். ஏ க்ளோசர் டினோட் தி க்ளோசர் ஆஃப் ஏ இன் எக்ஸ். ஏ க்ளோசர் வந்து எதில் க்ளோசர்னா இன் எக்ஸில். தென் தி க்ளோசர் ஆஃப் ஏ இன் ஒய் ஈக்குவல், அதாவது க்ளோசர் ஆஃப் ஏ இன் ஒய் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ அதோட ஆன்சர் என்ன, ஏ க்ளோஷர் இன்டர்செக்ஷன் ஒய். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின், let A be a subset of the topological space. Suppose the topology of X is given by a basis and if every basis element B containing X intersects A. 4 ஆன்சர் இருக்கு. ஸோ ஆன்சர் A X belongs to A, A closure. ஆன்சர் B வந்து X does not belongs to A closure. ஆன்சர் C X belongs to A closure. ஆன்சர் D X does not belongs to A. சாரி, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம், ஒரு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன். அது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஸாக இருந்தால் அந்த பேசிஸ் எல்லாமே என்னச்சு இன்டர்செக்ட் பண்ணும் ஏ. இன்டர்செக்ட் பண்ணால் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஸ். அது வந்து ஒரு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன், ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் தி டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் இஃப் x is a point of x. A வந்து எதுக்கு சப்செட்னா எக்ஸுக்கு சப்செட். அது வந்து ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸில் ஒரு பாயிண்ட் எடுக்கும். இஃப் எவ்ரி நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ், ஒரு எக்ஸோட ஒவ்வொரு நெய்பர்ஹுட்டுமே அந்த சப்செட்டை என்ன பண்ணோம், இன்டர்செக்ட் பண்ணோம். எக்ஸ் இன்டர்செக்ட் ஏ இன் சம் பாயிண்ட் அதர் தேன் எக்ஸ் இட்செல்ஃப். அதாவது எக்ஸை தவிர வேறு பாயிண்ட் இந்த இன்டர்செக்ஷனில் வந்து இருக்கும். இஸ் செட் டு பி டேஸ் ஆஃப் ஏ. அப்படி இருந்தால் இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாருடைய கான்செப்ட் எல்லாமே லிமிட் பாயிண்ட் ரியல் எலமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கான்செப்ட் வந்து ஒன்று தான். அந்த நெய்பர்ஹுட்டில் அந்த பாயிண்ட் இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவோம், லிமிட் பாயிண்ட் சொல்லுவோம். ஸோ லிமிட் பாயிண்ட்டுக்கு வந்து 3 நேம் இருக்குது. லிமிட் பாயிண்ட்டு, இல்லை பாயிண்ட் ஆஃப் அக்குமுலேஷன், இல்லைனா கிளஸ்டர் பாயிண்ட். ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். சப்போஸ் இது கேட்காம பாயிண்ட் ஆஃப் அக்குமுலேஷன் கேட்கலாம், அப்படின்னாலும் அது லிமிட் பாயிண்ட் தான். கிளஸ்டர் பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, let f is a mapping from x to y be a bijective continuous function if x is compact. x வந்து compact, y வந்து half stack. அப்படி இருந்தால் then f is. ஸோ ஒரு 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், ஹோமியோமார்ஃபிசம். இது வந்து ஒரு தியரம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம், ஹோமியோமார்ஃபிசம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, let x and y be a topological space. Let f is a mapping from x to y. If f is continuous, then which of following is correct? f வந்து கண்டினியூஸாக இருந்தால் which of the following எது கரெக்டு? ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர், ஆல் தி above. இது ஒரு தியரத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு. இந்த எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் இந்த 3யுமே ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஒரு ஈக்குவலண்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எது கொடுத்தனாலும் உங்களுக்கு கேட்கலாம், கண்டினியூஸாக இருந்தால் எது வரும்ன்ட்டு. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஆன்சர் ஏ, ஃபார் எவ்ரி சப்செட் ஏ ஆஃப் எக்ஸ் ஒன் ஹேஸ் எஃப் ஆஃப் ஏ க்ளோசர் கண்டெயின் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோசர். இது ட்ரூ தான். ஃபார் எவ்ரி க்ளோஸ்டு செட் பி ஆஃப் ஒய் தி செட் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ். இதுவும் ட்ரூ.
For each x belongs to x and each neighborhood v of f of x, there is a neighborhood e of x such that f of u contain v. ஸோ இதுவுமே என்னதான் ட்ரூ தான். ஸோ ஆன்சர் டி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆல் தி அபவ். இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இந்த நாலுமே ஒன்று வந்து ஈக்குவலண்ட் கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். So question number 8. Let x equal to a union b where a and b are closed in x. Let f is a mapping from a to y and g is a mapping from b to y. Be continuous. If f of x equal to g of அதாவது x வந்து a union b, a and b closed in x, f ஒரு mapping, g வந்து mapping, f வந்து a to y, b வந்து g வந்து b to y போகுது. f of x வந்து g of x எப்போவா x e belongs to a intersection b இருக்கும்போது f and g equal to f and g combine to give a continuous function h is a mapping x to y defined by setting h of x equal to f of x. h of x வந்து f of x எப்போ இருக்கும்னா x belongs to a. So next and h of x equal to g of x if x belongs to b. So x belongs to b இருக்கும்போதுல h of x வந்து f of x or h of x வந்து g of x இருக்கும். a ல இருந்தா h of x equal to f of x. இது என்ன லெம்மான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் பாஸ்டிங் லெம்மா. ஸோ ரொம்ப ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் பாஸ்டிங் லெம்மா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெம்மா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 9. Suppose that tau and tau dash are two topologies on a set x. If tau dash contain tau, then ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம நோட்ஸில் கொடுத்தாச்சு. டவு டேஸ் கண்டைன் டவு எது பெருசாக இருக்கோ அது ஃபைனர், சின்னதாக இருக்கிறது வந்து க்ளோஸர். டவ் ஃபஸ்ட் 4 கண்டிஷன் கொடுத்துருக்கு. டவ் இஸ் ஃபைனர் தேன் டவ், டவ் தான் பெருசு இல்லை. டவ் டேஸ் இஸ் க்ளோசர் தேன் டவ், டவ் டேஸ் வந்து சின்னது கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லை. டவ் டேஸ் இஸ் ஃபைனர் தேன் டவ். ஸோ இதுதான் கரெக்டு ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. இஃப் டவ் அண்ட் டவ் டேஸ் ஆர் கம்பேரபிள் தென். ஸோ ரெண்டு இது எப்போ நம்ம கம்பேரபிள் சொல்லணும்னா 4 ஆன்சர் இருக்குது. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். எய்தர் டவ் கண்டைன்ஸ் டவ் டேஸ் ஆர் டவ் டேஸ் கண்டைன்ஸ் டவ். ஸோ இது ஆல்ரெடி டெஃபினேஷன் தான், இது ஆல்ரெடி நம்ம நோட்ஸில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. இஃப் பி இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓப்பன் இன்டர்வல்ஸ் இன் தி ரியல் லைன், open interval a comma b equal to set of all x such that a less than x less than b, the topology generated by b is called the dash on the real line. இது என்ன topology வந்து ஜெனரேட் பண்ணுனா ஸோ 4 ஆன்சர் இருக்குது. ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஸோ இது ஆல்ரெடி சொல்லி நம்ம வந்து நோட்ஸில் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 12. A topological space x is said to be dash if it has countable base at each of its points. ஸோ 4 ஆன்சர் இருக்குது. ஆன்சர் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸ், அதாவது அதோட ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் கவுண்டபிள் பேஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு கவுண்டபிள் ஸ்பேஸு, அதாவது அதோடைய டோபாலஜிக்கே கவுண்டபிள் பேஸ் இருந்தால் வந்து செகண்ட் கவுண்டபிள் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 13. லெட் எஸ் பீட்டா டினோட் தி கலெக்ஷன் எஸ் பீட்டா equals set of all pi beta inverse u beta such that u beta is open in x beta and let s equal to union b beta belongs to j s beta. இப்படி இருந்தால் தி டோபாலஜி ஜெனரேட்டட் பை தி சப்ஸ்பேஸ் எஸ் இஸ் கால்ட். இது என்ன டோபாலஜி வந்து 4 ஆன்சர் கொடுத்துருக்கு. ப்ராடக்ட் டோபாலஜி. இது வந்து டெஃபினேஷன். ஸோ ப்ராடக்ட் டோபாலஜி நம்ம வந்து இப்படி என்ன பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம். எஸ் பீட்டா இருந்துச்சுன்னா இப்படி நம்ம இது கூட 1 வேர்டில் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது, இல்லை இது கூட 1 வேர்டில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது என்ன ப்ராடக்ட் வந்தாலும் இது என்ன டோபாலஜினா ப்ராடக்ட் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 14. இது இம்பார்ட்டன்ட் தியரம். இஃப் ஈச் ஸ்பேஸ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஏ ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸ், அது எக்ஸ் ஆல்ஃபாவில் ஒவ்வொரு எக்ஸ் ஆல்ஃபாவும் ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸாக இருந்தால் தென் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஏ ஹார்ட்ராஃப் ஸ்பேஸ். இதனால் அதனுடைய ப்ராடக்ட்டும் எப்படி தான் இருக்கும், ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸாக இருக்கும். எந்த டோபாலஜிலாம் இருக்கும், பாக்ஸ் டோபாலஜியா ப்ராடக்ட் டோபாலஜியா, இல்லை ரெண்டுலேயுமா, இல்லை நெய்தர் ஏ நான் ரெண்டுலேயும் கிடையாது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் சி தான் வந்து கரெக்டாக சார் ஏபி, அதாவது ரெண்டுலேயுமே ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸோட ப்ராடக்ட் வந்து ஹாஸ்ட்ராஃப்ஸாக தான் இருக்கும். அதாவது போத் பாக்ஸ் டோபாலஜி அண்ட் ப்ராடக்ட் டோபாலஜி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஸ்டடிங்.